இந்த ஃப்ரண்ட் பேஜ், அப்படி இல்லைன்னா இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 2 பேஜில் ஏதாவது ஒரு இடத்துல ரப்பர் ஸ்டாம்ப்லாம் தேவையில்லை, உங்கள் கையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த கையெழுத்தில் என்ன பண்ணுங்க, நாட் ஃபார் சேல்ஸ், இந்த வேதாகமும் விற்பனைக்கு அல்ல, கீழே உங்கள் பேர் உங்கள் ஆட்டோகிராஃப் போட விருப்பம் இருந்தால் போடுங்க. காணிக்கை, அது மூலமாக அனுப்பக்கூடிய வேதாகமும் பல ஷோரூமில் என்ன ஆகுது, பைபிள் கடைகளில் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஆன்லைனில் யூபிஐ மூலமாகவோ உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக ஆர்டர் பண்ணி அனுப்புகிறீங்க. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விற்கப்படாது. அப்போ ஒரு கடையில் நீங்கள் இதில் நாட் ஃபார் சேல்ஸ்ன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேப்பரை கிழிக்கணும், கரெக்டுங்களா? இல்லைன்னா பரிசுத்த வேதாகமும் இந்த இடத்துல நாட் ஃபார் சேல்ஸ் அப்படி இது விற்பனைக்கு அல்ல அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா இதை கிழிக்கணும். இதை கிழிச்சு பைபிள் கடையில் போய் சேல்ஸுக்கு வச்சா, இல்லை சர்ச்சுக்கு வெளியே பைபிள் ஸ்டால் போட்டிருப்பாங்க பாருங்க, அங்கே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வாங்குவீங்களா? என்னல இது ஃப்ரண்ட் பக்கம் கிழிச்சிருக்கு. அடுத்து ஒரு கேள்வி வரலாம், ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கி அமிச்சோம்னா நீங்கள் அதை கண்ணில் பார்க்க முடியாது, இங்கே வந்துடும். அப்போ எப்படி அதில் நாட் ஃபார் சேல்ஸ்னு உங்கள் சிக்னேச்சர் போட? நான் என்ன பண்ணுறேன், பெரிய சீல் ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்கேன், நாட் ஃபார் சேல்ஸுன்ட்டு, இது விற்பனைக்கு அல்லன்ட்டு சீல் குத்தி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்களே வாங்கிக்கிங்க தம்பின்ட்டு பணம் போட்டு விடாதீங்க. பைபிள் உங்கள் கையால் வந்து சேரணும், அதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதம். அதை நான் போய் நம்ம வாலிப பசங்களை வச்சு கிராமம் கொடுக்க போகிறேன் பாருங்க, அது எனக்கான ஆசீர்வாதம், நம்ம வாலிப தம்பிகளுக்கான ஆசீர்வாதம். பணம் வேண்டாம், பைபிள் வாங்கி அனுப்புங்க, உங்கள் கையால் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தோட ஜெபத்தோடு அனுப்புங்க. நம்ம யார் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கட்டாயம் வேணும். உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் அனுப்பின வேதாகமம் எந்த கிராமத்து ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற டேட்டா உங்களுக்கு வந்து சேரும். அவங்க பேரை சொல்லி தினம் தினம் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். உங்கள் குடும்ப ஜெபத்தில் ரொம்ப பயங்கரமான வேலை, 1000-2000 ரூபாய் அப்படி சிப்பு போட்டது, அப்படி வெல்வெட்டு, அப்புறம் இந்த எது மூங்கில் மரத்தில் பண்ணது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, அந்த மாதிரி அவ்வளோ ஆடம்பரமாக வேண்டாம். நல்ல குவாலிட்டியிலேயே ஆன்லைனில் பக்கத்தில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள், 360 ரூபா ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆர்டர் பண்ணி நம்மளோட கோயம்பேடு சென்னை ஆஃபீஸ் அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க.